கடந்த தேர்தல் எடுத்து பாருங்க, 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது 4 முறை 5 முறை போட்டியாக இருந்தது. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. இது இரண்டிற்கும் மாற்றாக நாங்கள் தான் மாற்றம் என்று மரியாதைக்குரிய கூத்தாடி கமலஹாசன் நின்னாரு. இன்னொரு பக்கம் நான் தான் மாற்று அப்படின்னு சிரிச்ச முகமா இருக்கக்கூடிய தினகரன் ஒரு பக்கம் நின்னாரு. இவர்கள் மாற்று அல்ல, நாம் தான் மாற்று, நாம் தமிழர் தான் மாற்று என்று நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நின்றது. அறிவார்ந்த மக்களே, இதே தொகுதியில, மத்திய சென்னை தொகுதியில மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இந்த தொகுதியினுடைய மக்கள் 92,000 வாக்குகளை போட்டிருக்கிறீங்க. மாற்றம் என்று நின்னாங்க. ஒரு பக்கம் வைங்க. அதே 2019 தேர்தலில் அமமுகவின் சார்பாக நின்ற தினகரனுடைய அந்த வேட்பாளருக்கு 24,000 வாக்குகள் போட்டிருக்கிறீங்க. ஏறக்குறைய 1.25 லட்சம் வாக்குகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், எதற்காக அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, பிஜேபி சரியில்லை, மாற்றம் என்று இவர்கள் நிற்கிறார்கள் என்று தானே கமலஹாசனையும் தினகரனையும் நம்பி ஓட்டு போட்டீங்க. இந்த 1.25 லட்சம் மக்கள், இந்த 1.25 லட்சம் பேரே நான் நம்பி இப்ப கேட்கிறேன். இப்ப கமலஹாசன் யார் கூட இருக்கிறாரு? தினகரன் யார் கூட இருக்கிறாரு? ஒருத்தர் இங்கிட்டு கோபாலபுரம் போயிட்டாரு, இன்னொருத்தர் கமலாலயம் போயிட்டாரு. 1.25 லட்சம் மக்களுடைய கேதி. ஆனால் எங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டீர்கள். 35,000 மக்கள் ஓட்டு போட்டீர்கள். நம்பி உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் 2019 நின்ன மாதிரி இப்ப நிக்கிறோம் தனிச்சு. அப்ப வெற்றி தோல்வி அல்ல இங்கு முக்கியம், மக்களுடைய நம்பிக்கை பெறுவதுதான் இங்கு முக்கியம். நான் அந்த 1.25 லட்சம் மக்களுக்கும் கேட்கிறேன், மாற்றத்திற்காக நீங்கள் நம்பி கமலஹாசனுக்கு வாக்களிச்சீங்க, மாற்றத்திற்காக நீங்கள் நம்பி டிடிவி தினகரனுக்கு வாக்களிச்சீங்க. இப்ப அவர்கள் நீங்க எந்த கட்சிக்கு இவர்கள் போக கூடாது என்று எந்த கட்சியை வெறுத்து நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட்டீர்களோ அதே கட்சியினுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த 1.25 லட்சம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மாற்றம் என்று வந்து நின்ற அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் நாங்கள் தான் உண்மையான மாற்று என்று களத்தில் நின்று நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். 1.25 லட்சம் மக்கள் ஓட்டை எங்களுக்கு போடுங்க. மாற்றத்திற்காக தானே வாய்ப்பு அளித்தீர்கள். நீங்க பாருங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி கேவலம். ராஜ்யசபா சீட்டு உனக்கு திமுக நேரடியாக திமுக சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு 2018 கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி எல்லாம் பண்ணி வசனம் பேசி டிவியை உடைச்சி ஆழ்வார்பேட்டையில இருந்து கோபாலபுரத்துக்கு போறதுக்கு ஏன் மதுரையில மாநாடு போடுற மாங்கா? அப்ப கொஞ்ச நெஞ்ச எந்த ஒரு அரசியல் நாகரிகம் எதுவும் இல்லாமல் யாரை இவர்கள் வெறுத்தார்களோ, யாருக்கு எதிராக அரசியல் செய்ய வந்தார்களோ, யாருக்கு எதிராக மாற்றம் என்று முழங்கினார்களோ, யாருடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று களத்திலே நின்றார்களோ அந்த கயவர்கள் கூட இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து கும்மி அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நான் மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கிறேன், கமலஹாசன் விடுங்க, அந்த ஆள் ஒரு லூசு, அந்த ஆள் என்ன பேசுறான்னு அந்த ஆளுக்கே தெரியாது, ஒன்னும் புரியாது. கமலஹாசன் பேச்சு யாருக்காவது புரிஞ்சிருக்குதா முதல்ல? ஏன்னா அவருக்கே புரியாது என்ன சொல்றோம்னு. நான் கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், எங்களை போன்று அங்க இருக்கக்கூடிய பட்டதாரிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், எதற்காக கமலஹாசன் கட்சிக்கு நீங்க போனீங்க? எதற்காக கமலஹாசன் கட்சியில நீங்க உறுப்பினரா இருக்கிறீங்க, பொறுப்பாளர்களா இருக்கிறீங்க? திமுக அரசியல் சரியில்லை, அதிமுக அரசியல் சரியில்லை, இதற்காகத்தானே நீங்க போனீங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தானே கமலஹாசன் கட்சிக்கு போனீங்க. இப்போ உங்களே கூட்டணிக்கு போயிட்டாரு, எதற்காக இதுக்கு மேல கட்சியில் இருக்கிறீங்க? மாற்றத்தை விரும்பக்கூடிய கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் பேரழைப்பு விடுக்கிறோம். மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கே கமலஹாசன் கட்சியில் உறுப்பினர்களை கிழிச்சு போட்டு நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினரை பதிவு செஞ்சுக்கோங்க. நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், இந்த தேர்தல் மட்டுமல்ல, நாங்கள் இந்த திமுக, அதிமுக, இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்திய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி இவர்களுக்கு சபக்குழி விட்டு இவர்களை குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் நாங்க உறுதியாக நிற்போம். இவர்கள் கூட கூட்டணி சேர மாட்டோம். 2010 மதுரையினுடைய நாம் தமிழர் கட்சி ஆரம்ப மாநாடு, அந்த மேடையில் அறிவித்தோம், திராவிட கட்சிகளான திமுகவோட, அதிமுகவோட, காங்கிரஸோட, பிஜேபியோட, இந்திய கட்சியோட கூட்டணி கிடையாது அறிவிச்சோம். 14 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. 14 ஆண்டுகளாக கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்கக்கூடிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி. கடந்த காலத்தில் மாற்றத்திற்காக நின்ற கட்சிகள் எல்லாம் என்ன சொன்ன அந்த திமுக காரன்?
கமலஹாசன் பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம். போன தேர்தலில் வாய் தாண்ட கமலஹாசன் பிஜேபி பி டீம் நினைச்சு எப்படா கூட்டணியில் சேர்த்த மானகட்ட பயில்களா? கூட்டணியில் சேர்க்கிற ஸ்டாலினுக்கும் வெக்கமான சூடு சொல்றேன் இல்ல, அந்த கூட்டணிக்கு போற கமலஹாசனுக்கும் வெக்க சூடு சொல்ல, நோ சூடு நோ சொல்றேன் ரெண்டு பேருக்கும் மானகட்ட பயில். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நீ திமுகவுக்கு எதிராக நின்று திமுகவுக்கு வெளியே அரசியல் செஞ்சா நீ பிஜேபி பி டீம், திமுகவுக்கு எதிராக கமலஹாசன் அரசியல் செய்யும்போது பிஜேபியினுடைய பி டீம். இப்ப உள்ள போயிட்டார் இல்லையா? இப்ப கமலஹாசனை போல ஒரு ஆள் இல்ல. குட். என்ன மாதிரியான மனநிலை இது? இப்ப நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் சொல்றாங்கல்ல, ஒருவேளை கமலஹாசன் போல நாங்களும் சமரசம் செய்து கொண்டால் இதே திமுகவினுடைய இந்த 200 ரூபாய் ஊப்பி வாடகை வாயர்கள் சீமானை போல ஒரு பேச்சாளர் உண்டா? எவ்வளவு ஆக சேர்ந்த தத்துவத்தை பேசுறாரு, பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு அழகா பேசுறாரு. அப்ப இவனுக்கு பிஜேபி மேட்டர் இல்ல, திமுகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சிடக்கூடாது, ஸ்டாலினுக்கு எதிராக பேசிடக்கூடாது. கருணாநிதி செஞ்ச அயோக்கியத்தனத்தை, ஸ்டாலின் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை, பித்தலாட்டத்தை, இவருடைய குடும்ப அரசியலை இதை தோல் வச்சு பேசிடக்கூடாது. ஓ ஆட்சி மேல, ஓ அரசாங்கத்து மேல நாங்க குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அதுக்கு பதில் சொல்லணும். மானம் உள்ள, சூடு சொரணை உள்ள, சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய திமுக காரன் மேடைக்கு மேடை சரிசமமா நின்று கருத்தியெல்லாம் நீ வாதம் செய்யணும். அதை விட்டு போட்டு என்ன பண்ணுவ? மேடையில் கல் எறிகிறது, சரக்கை போட்டுட்டு திராவிட பானம் இருக்குதுல்ல, தேசிய பானம், கோட்டரை ஆஃபையும் போட்டு தகராறு பண்றது இதுவா? அப்ப மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எவ்வளவு பயம் இவனுக்கு? நாம் தமிழர் கட்சி மக்களுடைய செல்வாக்கை, மக்களுடைய நம்பிக்கையை படிப்படியாக அடைஞ்சிட்டு இருக்குது. 2016 இருந்து 19 இருந்து 21 இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது நிலையான வளர்ச்சியாக இருக்குது. இந்த வளர்ச்சியை ஒடுக்குவதற்கு எல்லா பயனும் சதி செய்யலாம், தேர்தல் ஆணையம் உட்பட. ஏற்கனவே ஒரு சின்னத்தை தந்த விவசாய சின்னம்னு, அந்த சின்னத்தையாவது ஓட்டு மிஷினில் தெளிவா போட்டேன்னா அது உள்ள மங்களா போட்டேன். மங்களா போட்டாலும் 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டான், அது இவனுக்கு பொறுக்கல. இந்த தேர்தலில் ஒரு 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். ஒரு 4-5 பேரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்போம். அப்ப என்ன பார்க்கிறான்? இவனை விட்டு வைக்க கூடாது, சின்னம் தான் இவனுடைய பலமாக இருக்குது, சின்னத்தை முடக்கிட்டு இந்த பிஜேபி அயோக்கிய பயிலும் இந்த தேர்தல் ஆணைய செத்த பயிலும் 2 பேரும் சேர்ந்து முடக்கி விட்டான். இதுல தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஒரு நன்றி தான் சொல்லணும். இத்தனை ஆண்டுகளாக நம் மீறி இருந்த ஒரு பழி சுமை பிஜேபியினுடைய பி டீம், நாம் தமிழர் கட்சி என்கிற பழி சுமை, இந்த சின்னத்தை முடக்கி இருக்கிறான் இல்லையா? இது மூலமாக தொட்டை தெரியப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய பிஜேபி பி டீம் நாம் தமிழர் கட்சியாக அவன் வேண்டாம் சின்னத்தை முடக்கிறான், சின்னத்தை அவன் தரல செய்யணும். அப்ப எவ்வளவு பயம்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமரசம் செய்யாமல் இந்த களத்தில் உறுதியாக தெளிவாக நிற்கிறோம். எங்களுக்கு சீட்டு முக்கியம் அல்ல, காசு முக்கியம் அல்ல, இந்த நாட்டினுடைய அதிகாரம் முக்கியம், இந்த நாட்டினுடைய ஆட்சி முக்கியம். அப்பதான் இந்த மக்களுடைய, தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும்ன்றதுல தெளிவாக இருக்கிறோம். கமலஹாசன் போலையோ இன்ன பிற கட்சி போலையோ சமரசம் செஞ்சுட்டு போக தெரியாதா? எங்களுக்கு சீட்டுக்கு நோட்டுக்கு வாய் பழக்க தெரியாதா? சாதாரண ஒரு லெட்டர் படி கட்சிங்க அவன் வாங்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கோடி கோடியா திமுக அதிமுக கிட்ட நிதி, சீட்டு நோட்டு வாங்கிட்டு இருக்கிறான். நான் எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அது வச்சிருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க், இந்த நிலையான வாக்கு வங்கி இருக்குது பாருங்க, இதை வைத்து மட்டும் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளாவது திமுக கிட்டயோ அதிமுக கிட்டயோ பேரம் பேச முடியும். 500 கோடி ரூபாய்க்கு எங்களால டிமாண்ட் பண்ண முடியும், பேரம் பேச முடியும். 500 கோடி ரூபாய் என்ன கணக்குன்னு கேட்கிறீங்களா? ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 2000 கொடுக்குறாங்களா? 2000 ரூபாங்க. நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு 30.5 லட்சம், 30 லட்சம் வச்சுக்கோங்க. 30 லட்சம் பெருக்கல் 2000 போடுங்க, எவ்வளவு ஆச்சு? 600 கோடி ஆச்சு. மினிமம் 500 கோடி ரூபாய் எங்களால் டிமாண்ட் பண்ணி வாங்க முடியும். வாங்கணுமா? சமரசத்துக்கு போயிட்டோமா? மீண்டும் மீண்டும் என் மக்கள் எங்களை தோற்கடித்தாலும் சரி, நாங்கள் மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் நாங்கள் பெறுவோமே ஒழிய, நாங்கள் எந்த கொள்கைக்காக இந்த ஆட்சி இந்த கட்சி ஆரம்பித்தோமோ, எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோமோ, அந்த கொள்கையை நாங்கள் ஒருபோதும் விடுவதற்கு தயாராக இல்லை. அதனாலதான் சமரசம் செய்யாமல் நிற்கிறோம். எத்தனை அடக்குமுறை, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு அடிதடி, எத்தனையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? இதே இடத்துல திமுக கூட்டம் நடந்துச்சுன்னா என்ன அட்டகாசம் போட்டிருப்பாங்க?
அதிமுக கூட்டம் நடக்குன்னா என்ன அட்டகாசம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கல்ல. காவாலையான்னு பாட்டை போட்டுட்டு ஒரு பக்கம் பாட்டை போடுவாங்க, இன்னொரு பக்கம் சரக்கை போடுவாங்க. இப்படி கூத்துக்கள் நடந்திருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசுகிறவர்கள் அத்துணை பேரும் கருத்தியலாக ஆணித்தரமாக புள்ளி விவரங்களோடு வரலாறு எல்லாவற்றையும் எடுத்து பேசுகிறோம். உங்களுடைய வேட்பாளர் மருத்துவர், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு வழக்கறிஞர், இதற்கு முன்பாக பேசிய நபர்கள் எல்லாம் பேராசிரியர்கள், எல்லோரும் படித்தவர்கள், பண்பற்றவர்கள், இளைஞர்கள் இந்த காலத்தில் நிற்கிறோம். காரணம் என்ன? இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் காரணம்.